Hi friends. Tamu hi solri. Hi solla. Why thannu solla hi. Hi. Nama. Da enmo sollu vandiya va va. இன்னைக்கு வந்து சண்டே ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இங்க பாருங்க டைம் வந்து இப்போதான் 8 ஆக போகுது இனிமேதான். ஆனா நாங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிட்டோம். எங்க போறோம் பாருங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நீங்க ஒரு பக்தி மயமான ஒரு vlog தான் பாக்குறீங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளி முடிஞ்சு சஷ்டி ஸ்டார்ட் ஆகி சோ இன்னைக்கு நாங்க வந்து காஞ்சிபுரத்துல இருக்க குமரக்கோட்டை முருகர் கோவில்ல வந்து 108 சுத்த போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் வந்து நம்ம கிளம்பிட்டோம். நம்ம அது வந்து வேண்டுதல் நமக்கு வந்து நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வேண்டது இன்னமும் அது முடிக்கல. எங்க தங்கமும் பிறந்துட்டாரு. என்னமோ தெரியல, டைமே கிடைக்கல சரியா. இன்னைக்கு இன்னமும் நம்ம வந்து பிளான் பண்ணி கிளம்பியாச்சு. எங்க தங்கத்தை வந்து அம்மா வீட்டுல தான் ஃப்ரெண்ட்ஸ் விட்டு போறோம். ஏன்னா இவரை தூக்கின்னு நம்மளால சுத்த முடியாது. அவரும் நடக்க மாட்டாரு குழந்தைங்க அவ்வளவு தூரம். அதனால இவரை குடும்பம் அம்மா வீட்டுல. அதனாலதான் இவர் ரெடி ஆகல. இப்பதான் தூங்கி எழுந்தாரு. அவர் இன்னும் ரெடி ஆகல. அதனால அவர் ஸ்ட்ரெயிட்டா ஆயா வீட்டுக்கு போறாரு. எங்க போறீங்க? ஆயா அல்மேல் ஆயா சொல்லுப்பா. அம்யா. அதனால இவரை அங்க விட்டுட்டு நம்ம கோவில் போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இந்த விளாக்ல பார்க்க போறீங்க. யாரெல்லாம் சஷ்டிக்கு இந்த மாதிரி 108 சுத்து வருஷம் கரெக்டா சுத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 108 வந்து கரெக்டா கணக்கு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து உடச்சுக்கல்ல எடுத்து வச்சிருக்கோம். 108 உடச்சுக்கல்ல ரெடியா எடுத்து வச்சிருக்கோம். ஒரு சுத்து முடிஞ்ச கீழே போட்டுருவோமா? எங்க போடணும்? ஒரு சுத்து முடிஞ்சாலே துட்டு குத்து வாங்கின பொருளை வந்து கீழே போடுறதுன்னா அவ்வளவு பெரிய வசதி எல்லாம் நமக்கு கிடையாது, புரியுதா? சரி சரி, டெரராவாத. பின்னாடி போ பின்னாடி போ. ஒரு சுத்து சுத்தணும்னா இன்னொரு சுத்து சுத்துனா இன்னொரு சுத்து சுத்துனா இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவரு ரெடி ஆயிட்டாரு பட்டைய போட்டு. எங்க போறோம்? ஆயா வீட்டுக்கு போறோம். இந்த இதுல போட்டுக்கோ, இந்த கவர்ல. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்ற வேலை தவிர எல்லாமே செய்வாரு. தாத்தா வீட்டுக்கா? நீ சமத்தா இருக்கிற ஆயா கூட போயிட்டு குட் பை, லவ் யூ. இங்க பை, அமைதியா இரு. லவ் யூ சொல்லிட்டோமா? ஆனா வந்து பைக் பார்க்கிங்கே நமக்கு இடம் கிடைக்கல. அவ்வளோ ரஷ்ஷா இருக்கு. கோவில் டைம் பாத்தீங்கன்னா இப்போதான் 8 ஆகுது. நமக்கு வந்து இடம் இவ்வளவு தூரம் வந்து போக முடியாது. திருப்பி போ. பைக் பார்க் பண்றதுக்கு இடமே இல்ல. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், திட்டுறாரு. ஐயோ, இங்க இருந்து இவ்வளவு தூரம் நடந்து போனா அப்புறம் எங்க? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் 108 சுத்தி எப்படி சுத்துறதுன்னு. இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கோவில் அங்க இருக்கு. நாங்க இங்க நின்றுட்டு இருக்கோம். எவ்வளவு தூரத்துல இருக்கு பாருங்க. இங்க வந்து பார்க் பண்றாரு சாரு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லா பைக் தான் நின்றுட்டு இருக்கு. கோவில் அதை தெரியுது பாருங்க. கோபுரம் மரத்து பின்னாடி மறைஞ்சுன்னு இருக்கு. நாங்க வந்து இப்ப நடந்து போயிட்டு இருக்கோம். வேண்டுதலை நல்லபடியா முடிச்சிடணும். நிறைய வேண்டுதல் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி இப்பதான் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிருக்கோமே நாங்க. கோவிலுக்கு வந்தாச்சு. நம்ம போயிட்டு நேரா நெய் தீபம் வாங்கிக்கினேன். தீபம் போட்டு அப்புறம் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, ஓகே ப்ரோ, டன். நம்ம நாங்க வாரம் வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே வந்து நெய் தீபம் போடுவோம். இப்பதான் வர முடியறது இல்ல, டைம் கரெக்டா செட் ஆகல. அம்மா போயிட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி கோவிலுக்கு வந்தாச்சு நல்லபடியா. தீபம் நான் போய் வாங்கிட்டு வந்துட்டு வா. தீபம் இதுக்கே நான் வந்து காலையில சீக்கிரமா எழுந்து சொன்னேன். இவங்கதான் வந்து பொழுது தூங்கிட்டு இருந்தாங்க. சரி, இந்த புடி தீபம் வாங்கிட்டு வந்துடுறேன். நெய் தீபம் வாங்குறதுக்கு போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா பாருங்க, கோவில்ல க்ரௌடு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சரியான க்ரௌடு ஃப்ரெண்ட்ஸ். எப்படிதான் நாங்க வந்து 108 சுற்று ஃபினிஷ் பண்ண போறோம்னு தெரியல. பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சரியான ஜனம். பாப்பா என்னது? ஓ, இந்த ஜனத்துல எப்படி போற நீ?
ஆ பாப்பா வந்து தீபத்துக்கு எண்ணெய் ஊற்றிட்டாங்க. வெற்றிகரமா நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு மொதல் சுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரம். அப்பா இப்படி கஷ்டப்பட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். 1 hour சுற்றி எத்தனை மாதிரி சுற்றணும்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஆனால் இந்த பொட்டுக்கல்ல அப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. காலி ஆதா இல்லையானே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு. என் வாயில போட்டு கழியிடும். 1 hour ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சுத்த ஆரம்பிச்சு. ஆனால் எத்தனை சுத்து போயிருக்கோம் நம்ம கவுண்ட் பண்ணல. அதை கவுண்ட் பண்ணி தான் நம்ம அதை எடுத்துட்டு வந்து பொட்டுக்கல்ல எடுத்துட்டு வந்துருக்கோம். நம்ம வந்து கவுண்ட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ கூட்டு போயிட்டு இருக்காங்க காலையில இருந்துலாம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஆனா இப்போ கூட இப்போ வரைக்கும் என்ன கவுண்ட்னே தெரியல. இத பாருங்க, அந்த பொட்டுக்கடலை அப்படியே தான் இருக்கு. என்ன பண்றதுனே எனக்கு தெரியல. 50 சுத்து அப்படியே தான் இருக்கு. 50 சுத்துன்னு சொல்லிட்டு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். இல்ல இல்ல ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணி 8:17க்கு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ 10:17 2 மணி. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த 1 hourல என்னன்னு பார்ப்போம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், என்ன பாயாசம்? பருப்பு பாயாசம் ஃப்ரெண்ட்ஸ். லைன்ல கொடுத்துட்டு இருக்காங்க, வாங்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே லைன்ல வாங்கிட்டு இருக்காங்க. நம்மளும் வாங்க கூடாதுன்னு நினைச்சோம். ஆனா சரி, எனர்ஜியை ஏத்தி என்னப்பா சுத்தல? ஓ, சோறு முக்கியமா சுத்துறது முக்கியமான்னு பார்த்தா. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் வந்து 2வது வாட்டி சுத்தும் போது வந்தோம். பார்த்தா பொங்கல் கொடுக்குறாங்க. அப்படியே பொங்கல் வாசனை மூக்கு தொலைச்சிது. அதான் லைன்ல நின்றுட்டு இருக்கோம் நாங்க. ஸ்பீடா சுத்தணும்னு நினைச்சாலும் முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இத பாருங்க, வெயிலும் கொஞ்சம் அதிகமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், புயல் வருது, மழை வரும்னா சொன்னாங்க. ஆமா, வெயில் தான் வருது. 4 hours completed friends. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், 4 மணி நேரம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போதான் வந்து 65 கிளியர் பண்ணியிருக்கோம். இன்னும் எத்தனை? இன்னுமா கணக்கில் வீக் ஆச்சு. இன்னும் 43 இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 43 கவுண்ட் சுற்றிட்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ 108 கம்ப்ளீட் ஆகிடும். நான் பேசுறது கேட்குதா இல்லையான்னு தெரியல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிறோம் இல்லைண்ணா, ஓகேங்களா? 5 hours completed friends. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கரெக்டாக வந்து 79வது சுற்று கம்ப்ளீட் பண்ணிட்டு 80வது சுற்று நாங்கள் வந்து நிறைவேற்ற போகிறோம். ஆமாம், 28 சுத்து பேலன்ஸ் இருக்கு. 5 மணி நேரமாக சுற்றிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சுற்றி 80 சுற்று தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கம்ப்ளீட் ஆக போகுது. முடியல ஃப்ரெண்ட்ஸ், காலைல சரியான வலி. சொல்லக்கூடாது, ஏன் முடியலண்ணா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 6 hours friends. நம்ம சுத்த ஆரம்பிச்சு இப்போ எங்க வாய்ஸ் எல்லாமே டவுன் ஆயிடுச்சு, எனர்ஜிலாம் டவுன் ஆயிடுச்சு. காலெல்லாம் ரொம்ப வலி எடுக்க ஆரம்பிச்சு. இப்போ வந்து நம்ம கரெக்டாக 100 சுத்து ஃபேஸ் பண்ணிருக்கோம். இது வந்து 101வது சுத்து. எத்தனாவது சுத்து? 101வது சுத்து போயிட்டு இருக்கு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 8 சுத்து தான். பாதெல்லாம் பங்கமாக வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ். பங்கம் ஃபுல்லா செம்ம வலி. லாஸ்ட் சுத்து ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கடைசி 108வது சுத்து. 108வது சுத்து. கரெக்டாக மணி வந்து 2:40 ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக 8:17. 8:17க்கு 6 மணி நேரம்
20 நிமிஷம் 25 நிமிஷம் 6 மணி நேரம் 25 நிமிஷம் 108 சுற்றுறதுக்கு குமரகோட்டை முருகர் கோவில் சுற்றுறதுக்கு. ஸோ முடிச்சிட்டு பார்க்குறேன் இருங்க. அம்முவிந்து குமராரு ஃப்ரெண்ட்ஸ் முருகர் கோவில். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், காலை நீட்டிட்டு உட்காந்தாச்சு நம்ம. உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பயங்கரமான வழியாக இருக்குது. 108 சுற்று கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆனால் என்ன நடுவில் டிஸ்கஸ் பண்ணோம், பாதியில் 50 போயிடலாம் அப்படிலாம் சொல்லிட்டு. சரி இருந்தாலும் வேண்டாம், நம்ம வேண்டதை ஒழுங்காக முடிச்சிடணும் சொல்லிட்டு எப்படியோ எங்களால் முடிச்சாச்சு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் போய் சாப்பிடணும். எங்கள் 8:17 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ கரெக்டாக வந்து 8:45 அப்போ கரெக்டாக வந்து 6.5 மணி நேரத்துக்கு மேலே நாங்கள் சுற்றிருக்கோம். 108 சுற்று. அதுவும் இல்லாமல் ரொம்ப என்னென்னா சஷ்டின்றதுனால முருகர் கோவிலில் வந்து ரொம்ப ஜனமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துருக்கலாம், அதை பாருங்கள், ரொம்ப ஜனம் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல. ஸோ அதனால் வந்து ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருந்தால் கூட நம்ம வந்து நடந்துட்டு இருக்கலாம். ஸோ ஃப்ரீயாக இருக்க முடியல. இங்கே வந்து ரொம்ப நெரிசலாக இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது சுற்றுறதுக்கு. ஸோ அதனால தான் இவ்வளோ நேரம் ஆச்சு. நல்லபடியாக நம்ம வேண்டுதல் முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நடுவில் நமக்கு பிரசாதம்லாம் கொடுத்து நமக்கு எனர்ஜி ஏற்றினே இருக்காங்க. அது வரைக்கும் ரொம்ப நல்லது. நிறைய பேர் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டே சுற்றுறாங்க. நம்மளும் கொஞ்சம் சாப்பிட்டு அப்படியே சுற்றிட்டோம். நீங்கள் இந்த மாதிரி யாரெல்லாம் 108 சுற்றுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சஷ்டிக்கலாம் நாங்கள் வந்து சஷ்டி சுற்றுறது கிடையாது, இது ஒரு வேண்டுதல் ஆகுறதுனால நம்ம வந்து இன்னைக்கு சுற்றியாச்சு. நீங்கள் அந்த மாதிரி சுற்றுவீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.